ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபஸ்டின். நாம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, இந்த 11 படத்தோட ட்ரெய்லர் நான் குட் பேட் அக்லி படம் பார்க்கும்போது, ரெட்ரோ படம் பார்க்கும்போதெல்லாம் தேட்டர் ட்ரெய்லராக போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு பெருசாக அந்த படம் பார்க்கும்போது ஓகே சூப்பராக இருக்கும் அப்படிலாம் தோணவே இல்லை. படம் கொஞ்சம் முக்கியம் இருக்கும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படமாக பார்க்கும்போது படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, சென்னையில் கடந்த ஒரு வருஷமாக 8 கொலைகள் நடந்திருக்கு. சீரியல் கில்லிங். இந்த சீரியல் கில்லிங்கை கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் வராரு. இது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி தான், நார்மல் ஒரு ஒன்லைன் தான். ஆனால் இந்த ஒன்லைனுக்குள்ளே பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அழகாக நீட்டாக டீசெண்டாக கொண்டு போயிருந்தாங்க. இன்டர்வல் அப்போ 2-3 ட்விஸ்ட்டை வச்சு அழகாக அந்த இன்டர்வலை முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபும் ரொம்ப டீசெண்டாக போயிருந்தது. கரெக்டான அந்த சைக்கோவாக மாறத்துக்கான அந்த ஃப்ளாஷ்பேக்கும் ரொம்ப கரெக்டாக இருந்தது. அண்ட் கிளைமாக்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு படத்தை அழகாக முடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு சில ட்விஸ்ட்டை வந்து நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அப்படி கெஸ் பண்ணாலும் படம் வந்து கரெக்டாக தாங்க போயிட்டு இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இந்த படத்துக்கு வந்து 5க்கு 4 கொடுப்பேன். அண்ட் படமும் நல்லாயிருக்கு.